ஹலோ மக்களே, குட் மார்னிங். வணக்கம்டா மாப்ளே. பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். இந்த துண்டு ஏன் யூஸ் ஆகுதுன்னு என்னவா இருக்கும் நான் உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அண்ணன் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. இதோ வந்து விட்டார் அண்ணா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன். அண்ணன் சொன்ன மாதிரி டயத்துக்கு வந்துட்டாரு. எவ்வளோ நேரம் நான் தூங்குனீங்க? நான் சொன்னேன் டிரைவர்கிட்ட போய் உட்காந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன். சீக்கிரம் போங்க, அண்ணனுக்கு லேட் ஆகும். சேலம் மட்டும் தான் ஏற சொல்லுவோம். சேலம் மட்டும் ஏறு அப்படின்ட்டு ஒருத்தன் கிருஷ்ணகிரி போகுமா போகாது, அப்ப சூளகிரியில் இறக்கி விடு அப்படிங்கிறான். பாட்டை போட்டு ஒரு குஜாலா போவோம். விஜய் பாட்டா வாழ்க்கையில எந்த ஒரு பயணத்திலையும் பிரேக் வேணும். ஸோ டீ கடையை தேடி வந்திருக்கோம். ஒரு சின்ன பிரேக். என்ன காஃபியா டீயா? எனக்கு எதுவும் வேணாப்பா. ஏன்? காசு நான் தரேன். நீங்கள் குடிக்கலண்ணா? அண்ணன் குடிக்க மாட்டார். ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கமெண்ட் பண்ணுங்க. காமன் பிரச்சனை எல்லாருக்கும். ஐயா அதை ஏன்டா சொல்றேன்? அதே சொல்றேன். நம்ம மலையில் ஒரு கடைக்கு வெளியே 1 hour உட்காந்து தேடி போயிருந்தோம். ஆமாம். 2 டீ 2 பிஸ்கட்டு 75 ரூபாயா? அண்ணன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி ஏமாத்துறாங்களோ அங்கங்கெல்லாம் நம்ம அண்ணன் CBCID பண்ணுவார். சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. டேய் மட்ராய் போ ராஸ்கல். குட் மார்னிங் மக்களே. மறுபடியும் நம்ம காஃபி குடிக்க ஒரு கடைக்கு வந்தாச்சு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இங்கே சேட்டா கிட்ட சஜஷன் கேட்டோம் எங்கே போகலான்னு. போங்க, ஆனால் பார்த்து சேஃப்டியாக இருங்க. அங்கே போயிடாதீங்க, இங்கே போயிடாதீங்க, உள்ளே போயிடாதீங்க, உள்ளே இறங்கிடாதீங்க. காலையிலே ஒரு நெகட்டிவ் வைப் ஆயிடுச்சு. பட் ஓகே, பார்ப்போம். க்ரீன் கலரா ப்ளூ ஸ்நாக்ஸு வாங்கியாச்சு. அடுத்து நம்ம பிளேஸில் போயிட்டு சாப்பிட்றதா வேலை. ஃபஸ்ட்டு எங்கடா போகிறோம் அதுதான் தெரியல. சரபராய்ஸ். ஐயோ சாமி, தெரியுமா? என்ன குதிரைக்கப்பட்டிருக்கீங்க சார்? தூங்கிட்டா சார்? நீல கலர் போட்டு போய்கிட்டே இருக்கு. அடே கோகுல், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நீலவானம் சொல்லிட்டு. நீலவானம் மீன் வல்லம். சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? டேக் 2. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வெள்ளம் சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் சரி. ஆட்டோ 2 வீலர் அந்த வழியாக போகுது பார்த்தீங்கன்னா. அவருக்கு சொல்லிடுவா கார் போகாதாடா அப்படின்னு. அவர் வீடே இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கு. ஏடா என் வீடே இங்கே தான்டா அதுதான். அப்படி சொல்லிடுவோம். ரப்பர் மரம் அதெல்லாம் பார்த்தீங்களா? ரப்பர் மரம் கவர் போட்டு ரப்பரை கேட்ச் பண்ணுறாங்க. கரெக்டு. கடையில் போய் கேட்டால் தருவானு. இது மரத்தில் கேட்டுக்கிறானு. மரத்தில் இருந்துப்பா கடைக்கே போகுது. ஜெனரல் நாலேஜ் கரெக்டாக பேசணும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்போ கமெண்ட்டில் பற்றி வாங்கிடணும். சார், எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லை. பார்த்தாலே தெரிகிறது. வீடெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில். கம்ப்யூட்டரில் போட்ட டிசைன் மாதிரி அப்படியே இருக்குது. நீங்கள் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவீங்க? நேரில் வந்துடணும். ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஃபுல்லாக அவங்க வீட்டை ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க ப்ளூ பிரிண்ட் வாங்கி அவங்க யார் வச்சு கட்டினாங்களோ அவங்களே கூப்பிட்டு போய் அதே மாதிரி சென்னையில். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் என்னை என்னை வச்சு நீ ஏதோ
பண்றப்பா. கண்டு விட்டாளையா. It's a very nice location, I guess. நீங்க யாராவது பாலக்காடுக்கு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒன் டே definitely this visit point. Palakkad it is just a 40 minutes travel. Beautiful falls, I guess. Still we haven't seen, but the location is very scenery and nice. கேளே நம்ம ஸ்பாட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். போங்கண்ணா, இதெல்லாம் அசால்ட்டாக போவீங்க நீங்கள். அதுல திடீர்னு கார் அப்படியே ஒரு பிரிட்ஜோட ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதுதான் நெகட்டிவ் மைண்டுங்கிறது. இதான் நான் வண்டி வரும்போது காசு கேட்டேன், இது என்ன சரி இதுவா? சிவப்பு கலர்ல இருக்கு. இது பூச்செடி தான். ஜோக் இல்ல இல்லையா? ஏன் பூ? ரோஸ் கலரில் இருக்கு, அவ்வளோதான். இல்லடா, அப்புறம் சிவப்பு கலர்ல ஒரு செடி இருக்குல்ல, அது என்ன செடி? அலங்கார செடி. அசையாத மரம் ஒன்று. அண்ணன் அழகா பாடிட்டு இருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. அது அது நீ அவாய்ட் பண்ணது. அது அப்படி இல்லை, நீங்க பிடிங்க. இதெல்லாம் உள்ள போயிடும். பாப்போமா? அங்க சப்பையான கல். நல்ல நேரா கீழே எடுத்து போடணும். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. காலையில் எடுத்தோன்னே ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ பரோட்டா ஆளுக்கு ஒரு பீஸ். சூப்பர் அடி. பிரேக்ஃபாஸ்ட்டு கழிச்சிட்டு அது பின்ன ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கழிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு இதே கிடையாது, நார்மலா வாப்பா. அது ಇವತ್ತು இது கன்னடாவா? ஏன் உன்னோட புலமையை காட்டுறியா? தெரியுமா? அடி செருப்பால நாய. டக்குன்னு வர மாட்டேங்குது. ഈ ദിവസത്തിൽ ഇരുന്ന് ഒരു 2 ദിവസം ഞാൻ அது என்ன ஃபாஸ்டிங்கா என்னப்பா வெயிட் குறைக்கிறதுக்கு இது இருக்குல்ல, ஃபாஸ்டிங்கா அதுக்கு பேர் என்னது? 2 ദിവസം நான் மலையாளிയാണ്. അതിലിருந்து മലയാളിയാണ്. டயட்டு சிக்க மாட்டேங்குது. டயட்டு இவ்வளோ நாள் டயட்டில் இருக்கேன், டயட்டுங்கிற வார்த்தை கூட ஞாபகம் இல்லை. வண்டி வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. இங்கேருந்து அடுத்து நடந்து தான் போகணும். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மீன்வல்லம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. அதுதான் போட போகிறேன். ஈரச்சட்டியெல்லாம் மக்கள் கேட்டிருப்பாங்க ப்ரோ. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா வந்தீங்கன்னா, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். No comments. Simply yes. சரி, ஓகே, அடுத்ததில் ட்ரை பண்ணுவோம். என்னண்ணா குழவை போடுறீங்க? ஆத்தா இறங்கிட்டேன்டா. ஜில்லுன்னு இருக்கா? இதோ பாருங்க, இதுதான் மோர் வல்ல மீன் வல்லம் ஜலம், அதுக்கப்புறம் தெரியல. ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க. சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட குப்பையை போடக்கூடாது, மேலே வந்து ஃபால்ஸு போகக்கூடாது. போகலாம், பட் அங்கே வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா போயிட்டு தண்ணி அங்கே போகுதுன்றது எனக்கு ஒரு கேள்வி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி தண்ணி போகுது? நம்ம மடக்கி கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க அலோவ் பண்ணலன்னா. அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசிட்டாங்க. வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து வழிகாட்டி போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. மூச்சு வாங்கிட்டே வாங்க. அடுத்து வந்துட்டு போய் குளிப்போம். குளிச்சுட்டு மறுபடியும் குளிப்போம். കാണാൻ ഭംഗിയുണ്ട് മക്കളെ.
കാണാൻ ഒരുപാട് ഭംഗിയുണ്ട്. ഇവിടെ ലോക്കൽ പീപ്പിൾക്കാരാണ്. ഡെയിലി ഓഫീസിൽ ഒരുപാട് സിറ്റിട്ടിരുന്ന് നടുവേദന കേട്ടിയാ. വേദനയിൽ ഇടിവിയ ഒരുപാട് കഷ്ടമായി, നടക്കാൻ ഒരുപാട് കഷ്ടമായി. വിശക്കുണ്ണ് എന്ന് வச்சா பசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாக்காக போறீங்க. ஏன்னா ஒருத்தர் துணி மாத்திட்டு இருக்காரு. எங்க